நம்ம இந்த ஒன் டே கன்வென்ஷன்ல ஒரு 3வது பாகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். என்னுடைய பாடத்துக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வாசிக்கலாம். எபிரியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஹீப்ரூஸ் chapter 8 verse 7. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை. ஓகே, இங்கே இந்த எபிரேயர்ல எழுதும் போது ஒரு வார்த்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் கொடுத்திருக்கிற முதலாம் உடன்படிக்கைக்குள்ள ஒரு பிழை இல்லை அப்படின்னா கண்டிப்பா 2ஆம் உடன்படிக்கைக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டு இருக்காது அப்படிங்க அப்போஸ்தலர் இருக்கிற பவுல் இந்த வசனத்தை இங்க எழுதுறாரு. அப்போ ஒரு கேள்வி வருது, தேவன் கொடுத்திருக்கிற உடன்படிக்கைக்குள்ள ஒரு பிழை இருக்குதா? சரி, இங்க அப்போஸ்தலர் பவுல் இந்த வசனத்தை எழுதும் போது எந்த உடன்படிக்கை எழுதுறாரு, எந்த உடன்படிக்கை அவர் இங்க குறிப்பிடுறாரு? ஏன்னா தேவன் ஒரு உடன்படிக்கை அல்ல, ஒண்ணுக்குன்னா அதிகமான உடன்படிக்கைகளை தேவன் செய்திருக்கிறதுனால எந்த உடன்படிக்கைக்குள்ள பிழை இருக்குதுன்னு இங்க பவுல் எழுதுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு ஃபர்ஸ்ட் வருது. சரி, எந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிங்க. அங்க சொல்லுவாரு எந்த உடன்படிக்கை அப்படின்னு. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. பாருங்க, அப்பனா பிழை இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த உடன்படிக்கையை அவரு குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் இந்த இஸ்ரேல் ஜனத்தை ஈஜிப்ட்ல இருந்து கைப்பிடிச்சு வெளியே கொண்டு வந்த காலத்துல ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை பற்றி தான் இங்க பவுல் எடுத்து பேசுறாரு. அப்ப ஒரு கேள்வி வருது, தேவன் பண்ண உடன்படிக்கைக்குள்ள ஒரு பிழை இருக்குதா, ஒரு ஃபால்ட்? அங்க அப்படிதான் பேசும்போது கவரண்ட் ஹஸ் பீன் ஃபால்ட்லெஸ். அப்படின்னா பிழை இல்லாமல் இருந்தால் அப்ப என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை சொல்றது என்ன அர்த்தம்? பிழை இருக்குதுன்னு தானே அர்த்தம். அதுக்குள்ள ஒரு பிழை இருக்குது. அப்பனா தேவன் பண்ணி இருக்கிற அந்த இஸ்ரவேலர்கிட்ட மோசே மூலமாய் ஈஜிப்ட்ல இருந்து கொண்டு வந்து செய்திருக்கிற ஒரு உடன்படிக்கை எந்த உடன்படிக்கைனாக்கா எல்லாருக்கும் நல்லா தெரியும், சீனாய் மலையில பண்ணிருக்கிற ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன இன்னும் கொஞ்சம் விவரிச்சு சொல்லணும்னாக்கா, தேவன் மோசே மூலமாய் 10 கற்பனைகளை கொடுத்து ஒரு உடன்படிக்கையை இந்த இஸ்ரவேலர்கிட்ட அவரு செய்யறாரு. அப்படா தேவன் செய்திருக்கிற இந்த 10 கட்டளையுடைய உடன்படிக்கை ஒரு பிழையான ஒரு உடன்படிக்கையா? அது ஒரு ஃபால்ட்டா? அப்ப உடன்படிக்கைக்குள்ள ஒரு ஃபால்ட் இருக்குதா? இல்லையா? ஆனா பவுல் எழுதும்போது என்ன எழுதினாரு? பிழை இருக்குதுன்னு தானே எழுதுறாரு. அதுக்குள்ள பிழை இருக்குதுன்னு தானே எழுதுறாரு. அப்ப பவுல் அதுக்குள்ள பிழை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள ஏதாவது ஒரு பிழை இருக்குதா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பார்த்து வசனத்துடைய ஆதாரத்தின் மேல பவுல் என்ன சொல்ல வர என்ன பண்ணலாம் அப்புறமா நம்ம புரியலாம். அப்ப இது ஏதாவது ஒரு பிழை இருக்குதா, ஏதாவது ஒரு ஃபால்ட் இதுக்குள்ள இருக்குதா? தேவன் மோசே மூலியமா கொடுத்திருக்கிற நியாய பிரமாணத்துக்குள்ள ஏதாவது ஃபால்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி சில வசனம் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, முதல் வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 13-14. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 13-14. நீ சீனாய் மலையில் இறங்கி வானத்தில் இருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். பாருங்க, இப்போ மோசேக்கு கொடுத்திருக்கிற பிரமாணம். அப்போ இங்க நெகேமியா எழுதும் போது எழுதுறாரு, நீ சீனாய் மலையில இறங்கி வந்து இது ஜனத்துக்கிட்ட நீ ஒரு உடன்படிக்கை செய்யும் போது, இல்லைன்னா ஒரு கட்டளைகளை நீ கொடுக்கும் போது அந்த கட்டளைகள் எப்படி இருக்குது, அந்த நியாயங்கள் எப்படி இருக்குதுனாக்கா பாருங்க, நெகேமியா சொல்றாரு, ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரூ லா எப்படி இருக்குதுனாரு, அது உண்மையான சட்டங்கள், நல்லது குட் ஸ்டாட்டிட்யூட்ஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ்.
அப்பனா தேவன் கொடுத்தது என்ன சொல்றாரு நெகேமியா எழுதும் போதே, அது நல்லது, நீதி, அது அது நியாயம், அது நன்மை இருக்கிறது ஆச்சுங்களா. அதே நீங்க 14 படிக்கும்போது பாருங்க, 14 படிச்சிருக்கோம் அப்படியே. உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பித்தீர். பாருங்க, அந்த கட்டளையில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாமே நியாயம், நீதி, பரிசுத்தமானதுதான் தேவன் இந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ நெகேமியா சொல்றாரு, தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாமே நீதி சுத்தம் இருக்குதுன்னு நெகேமியா சொல்றாரு. ஆனா பவுல் அதே பிரமாணத்தை எப்ரேல் எழுதும்போது சொல்லிட்டாரு, அதுக்குள்ள ஒரு பிழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்களா. இன்னொரு வருஷம் கூட வாசிக்கிறீங்க. உபாகமம், டியூட்ரானமி 4th chapter verse 1, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். பாருங்க, இங்க எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, தேவன் போதிக்கிற கட்டளைகளையும் நியாயத்தையும் நீங்க கேளுங்கள். இந்த கட்டளைகளும் நியாயத்தையும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்றாங்களா, நீங்க என்னவா இருப்பீங்களா? நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். அப்பனா நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, உண்மையா இருக்குது, நல்லதா இருக்குது. அந்த தேவனுடைய வசனத்துக்குள்ள உயிர் கூட, அதுக்குள்ள ஜீவன் கூட இருக்குது. அப்பனா இந்த 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 வசனங்களை ஒருவன் கை கொண்டு நடந்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணலாம்? அவன் பிழைத்திருக்கலாம். அப்ப நீங்க சொல்லுங்க, பிழை இருக்குதா? தேவன் சீனாய் மலையில கொடுத்திருக்கிற நியாய பிரமாணத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிழை இருக்குதான்னு கேட்கிறேன். கண்டிப்பா பிழை இல்ல. ஆனா பவுல் எழுதிட்டாருல்ல, இப்போ பிழை இல்லை நீங்க சொல்றீங்க, கரெக்ட் தான். நம்மளும் அதுக்குண்டான ஆதார வசனம் படிச்சுட்டோம், அந்த வசனம் அதுதான் சொல்லுது. ஆனா பவுல் அதுக்குள்ள என்ன பிழை பார்த்தாரு? அப்ப எதை பிழை அவர் எழுதுறாரு? இது என்ன பண்ணி ஆகணும்? நம்ம இதை நம்ம புரியணும் இல்ல, இதை நம்ம புரிஞ்சு ஆகணும். இப்போ இதுக்கு இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். நீங்க கொடுத்தது எல்லாமே பழைய ஏற்பாடுல இருக்கிற வசனத்துடைய ஆதாரமா இருக்கிறதுனால, ஒருவேளை பழைய ஏற்பாடுல எழுதியிருக்கிற நியாய பிரமாணத்துக்குள்ள பிழை இல்லாம இருக்கலாம். ஆனா பவுல் காலத்துல வரும்போது அதுக்குள்ள பிழை என்ன பண்ணிருக்கலாம்? அவரு கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்பனா புதிய ஏற்பாடு காலத்துல அதுக்குள்ள பிழை வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தை என்ன ஆகலாம்? அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வரலாம், உண்டாகலாம். அப்போ அந்த ஒரு சிந்தை ஒருவேளை உண்டாயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஆதார வசனம் நம்ம படிக்கலாம். பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தினாலும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று. பாருங்க, பவுல் கோட் பண்ணும்போது என்ன கோட் பண்றாருனாக்கா, மோசே கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை கோட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அது பாருங்க டிஸ்கிரைப் தி ரைச்சஸ்னஸ்ங்களா. அப்பனா மோசே கொடுத்த லா என்ன காமிக்குதுனாக்கா, ஒரு நீதியை காமிக்குதுங்களா. அது நீதியை காமிக்கிறது மாத்திரமல்ல, அந்த நீதியான பிரமாணத்துக்குள்ள ஒரு மனுஷன் நடந்தால் என்றால் அவன் என்ன ஆயிடுவாங்களாம்? அதனால் அவன் பிழைப்பான். ஆயிடுச்சுங்களா? புதிய ஏற்பாடு ஆதார வசனம் வந்துச்சா? இன்னொரு வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால். பாருங்க, நியாய பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, ஆனா அவைகளை செய்யறவன் என்ன பண்ணுவாங்களா? அதனால் பிழைப்பான். அப்புறம் நியாய பிரமாணத்துல நடந்த என்ன இருக்குது? அதுல ஒருவன் என்ன பண்ணலாம்? ஒருவனை பிழைக்கலாம், ஒருவனை பிழைக்கலாம். அப்பனா தேவன் மோசே மூலியமாய் கொடுத்திருக்கிற நியாய பிரமாணத்துக்குள்ள ஏதாவது பிழை இருக்குதா அப்படின்னாக்கா, பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி அதுக்குள்ள எந்த ஒரு பிழை இருக்குதுன்னு சொல்லல, கண்ணே பண்ணல. அப்பனா எந்த ஒரு பிழை இல்லைன்னு சொல்லி ஒரு கண்ணே பண்ணாம இருக்கும் போது கண்டிப்பா பவுல் எழுதின வசனம் எந்த ஆதாரத்துல அவரு எழுதியிருப்பாரு, என்ன ஒரு பிழை அவர் இதுல பார்த்திருப்பாரு, அது என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நம்ம அதை நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்குது. அப்பனா பவுல் கண்டிருக்கிற ஒரு பிழை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிச்சு பார்க்கலாம். 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 8, 9.
1 தீமோத்தி 1:8-9. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்பனா இந்த நியாயப்பிரமாணத்துல ஒருத்தவன் நியாயப்படி நடந்தால் என்னங்களா அவனுக்கு அந்த நியாயப்பிரமாணம் என்னங்களா அவனுக்கு நல்லது, அந்த நியாயப்பிரமாணம் நல்லது. அழைச்சிக்கலாம். அடுத்தது, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல். பாருங்க, அப்ப என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்கு என்ன பண்ணலீங்களா, இது நீதிமானுக்கு கொடுக்கப்படலீங்களா. இந்த நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்கு கொடுக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும். போதும். அப்பனா இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நீதிமான்களுக்கு கொடுக்கப்படலை. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாவிகளுக்கு என்ன பண்ணிருக்குது? இந்த நியாயப்பிரமாணம் பாவிகளுக்கு கொடுத்திருக்குது. ஆயிச்சா? வரல. இந்த நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு கொடுக்காமல் பாவிகளுக்கு கொடுத்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்துடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்? இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு நீதிமானுக்கு கொடுக்கலாம். ஆயிச்சா? இதே நியாயப்பிரமாணத்தை ஒரு பாவிக்கு கொடுக்கலாம். இப்போ ஒரு பாவிக்கு கொடுக்கும் போது அந்த பாவிக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் இதுக்குள்ள யோசிக்கணுமா வேண்டாவா? இதுக்குள்ள யோசிக்கணுமா வேண்டாவா? ஒரு நீதிமானுக்கு கொடுக்கும் போது அந்த நீதிமான ஸ்டாண்டர்ட் இதுக்குள்ள யோசிக்கணுமா வேண்டாங்களா? பாருங்க, ஒரு நீதியான பிரமாணத்தை, ஒரு நல்ல பிரமாணத்தை, ஒரு ஜீவன் கொடுக்கிற ஒரு பிரமாணத்தை தேவன் நீதிமானுக்கு கொடுத்திருந்தாருனாக்கா அது எந்த ஃபால்ட் இல்ல அதுல. ஏன்னா என்ன பண்ண முடியும் நீதிமானால? அந்த நியாய பிரமாணம் எதிர்பார்க்க ஸ்டாண்டர்ட் தெரியுமா? என்ன எதிர்பார்க்குதுன்னு? அது என்ன எதிர்பார்க்குது? அப்போ அந்த ஸ்டாண்டர்ட், அந்த நியாய பிரமாணம் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்டர்ட ஒரு பாவியான மனுஷன் நிறைவேற்ற முடியுமா? ஒரு பாவியான மனுஷன் அந்த நியாயத்துக்குள்ள நடக்க முடியுமா? அப்பனா ஒரு பாவியான மனுஷன் தேவன் கொடுத்திருக்கிற அந்த நீதியான பிரமாணத்துக்குள்ள நடக்கணும் அப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ண முடியாது. ஏன்னா நியாய பிரமாணத்துல ஸ்டாண்டர்ட் வேற, விழுந்து போன மனுஷனுடைய ஸ்டாண்டர்ட் வேற. இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவ இந்த பிரமாணத்துக்குள்ள நடக்கணும் அப்படின்னாக்கா என்ன தேவைப்படும்? என்ன தேவைப்படும்? இல்ல என்ன இருந்தா இந்த பிரமாணத்துக்கு ஒருத்தர் நடக்க இயலும், நடக்க முடியும்? என்ன என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அப்புறமா என்ன இருக்கணும்? மன திரும்புதல் இருக்கணும். மன திரும்புதல் வந்துட்டாக்கா இந்த லால நடக்க முடியுமாறால? இஸ்ரேலுக்குள்ள எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் ஒவ்வொரு பாவம் செய்யும் போது, ஒரு நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் நடக்கும் போது அதுக்குண்டான மன வருத்தத்தினால பலிகள் செலுத்துறாங்களா? மன திரும்புதல் தானே. ஆனா மன திரும்புதல் இருந்தா கூட அவனால என்ன பண்ண முடியல? இது எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் அவனால செட் பண்ண முடியல. அப்ப அது என்ன ஆயிடுச்சுங்களா? ஜீவனுக்கென்று கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம் என்ன பண்ண முடியல? ஒருத்தனுக்குள்ள ஜீவனை உருவாக்க முடியல. கண்டன. அப்ப இப்ப சொல்லி பாருங்க, இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நியாய பிரமாண ஸ்டாண்டர்ட ஒரு பாவி அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா எதை கொடுத்தா அவனால அந்த ஸ்டாண்டர்ட் அட்டெண்ட் பண்ண முடியும்? ஈடுபடி கொடுத்தா அட்டெண்ட் பண்ண முடியுமா? கிருபை. பாருங்க என்ன தேவை? ஏன்னா இந்த நியாய பிரமாணம் எப்படி நியாயப்படுத்தப்பட்டிருக்குது, எப்படி நியாயப்படுத்தப்பட்டிருக்குது? இந்த நியாயப்படுத்திருக்கிற இந்த பிரமாணத்துக்குள்ள ஒரு நபர் நடக்க முடியுமா? ஒரு வசனம் ஜஸ்ட் வாசிக்கலாம் பாருங்க, அப்ப நமக்கு புரியும். கலாத்தியர் 3:10. கலாத்தியர் 3:10. கலாத்தியர் 3:10. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நியாய பிரமாணத்துக்குள்ள கிரியை செய்யறவர்கள் யாவரும் எதுக்கு உட்பட்டிருக்கிறாங்களா? சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று. என்னங்க என்ன சொல்லுதுங்களா? நியாய பிரமாணத்துல எழுதியிருக்கிற எல்லாத்திலுமே என்ன பண்ணுங்களா? அவன் தொடர்ச்சி என்ன பண்ணுமா? பாருங்க என்ன வசனம் சொல்லுதுனாக்கா, that continued not. அப்பனா ஒரு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குதா? அப்ப ஒரு நியாய பிரமாணத்துக்குள்ள ஒரு பாவி நடக்க முயற்சி பண்றானா?
இப்போ நடக்கிற அந்த நியாய பிரமாணத்துக்குள்ள நடக்கிற அந்த ஒரு பாவி ஒரு நாள் நடந்துட்டா போதுமா? என்ன பண்ணான்? அந்த நியாய கொடுத்திருக்கிற அத்தனை நியாய பிரமாணத்துல அவன் தொடர்ச்சி என்ன பண்ணுங்களாம்? கண்டினியூ என்ன பண்ணும்? அப்ப நான் இன்னைக்கு நடக்கணும், நாளைக்கு நடக்கணும், அவன் சாதனம் என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கிற நியாய பிரமாணத்துக்குள்ள நடக்கணும். முடியுமா? சரி, இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொடுத்திருக்கிற இந்த நியாய பிரமாணத்துக்குள்ள அந்த பாவியானவன் 10 நியாய பிரமாணம் 10 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 10ல அந்த அந்த பாவியானவன் 9 பிரமாணத்துல நடந்துட்டான். 1ல தவறிட்டான். ஒரே ஒரு விஷயத்துல அவன் தவறிட்டான். இப்ப இது எப்படி எடுக்கிறது? இப்ப நியாய பிரமாணம் இது எப்படி எடுத்துக்கும்? நியாய பிரமாணம் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரவாயில்ல, வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தால், பாருங்க, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கைக்கொண்டு இருந்தால், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளி எண்ணப்படுவான். இப்ப நீங்க சொல்லி பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 10க்குள்ள ஒரு பாவியான மனுஷன் தேவன் நியாய பிரமாணத்துல எதிர்பார்க்கிற அந்த ஒரு ஸ்டாண்டர்ட ஒரு விழுந்து போன மனுஷன் டெய்லி பண்ண முடியுமா? டெய்லி பண்ண முடியாது. ஒண்ணு, அந்த டெய்லி பண்ண முடியாதவன் என்ன ஆயிட்டான்? அவன் யாரா மாறிட்டான்? சபிக்கப்பட்டவன். டெய்லி அதுக்குள்ள ஒருத்தர் நடக்கல அப்படின்னாக்கா அவன் சபிக்கப்பட்டவன மாறிட்டான். 9 நடந்தான், 1ல தவறிட்டான். என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? 10லயும் அவன் குற்றவாளி தான். பாருங்க, என்ன பண்ணிருப்பான் அப்படின்னாக்கா ஓய்வு நாள அனுசரிச்சிருக்க மாட்டான். ஆயிடுச்சா? இப்ப அவன தேவன் என்ன சொல்றாரு பாத்துட்டு? வேற என்ன சொல்றாரு? அவன் சொல்றாரா? என்ன சொல்லுவாரு? நீ வந்து பொய் சாட்சி சொன்னுவன், கரெக்ட் தானே? நீ பொய் சாட்சி சொன்னுவன், நீ கொலைகாரன், நீ திருட, புரியுதுல? ஒரு பிரமாணத்தை அவன் மீறினால் எல்லா பிரமாணத்திலும் அவன் குற்றவாளி என்னப்படுவான்னு சொல்லும் போது அவன் 1ல மிஸ் பண்ற என்ன ஆயிடும்? அவன் குற்றவாளி என்னப்படுவான். அப்பனா ஒரு பாவியான மனுஷன் இந்த ஒரு நியாய பிரமாணத்துடைய ஸ்டாண்டர்டுக்குள்ள நடக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள அவன் நடக்க முடியாது. ஏன் நடக்க முடியாது அப்படின்னாக்கா இந்த ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கறது அவன் தினமும் என்ன பண்ணி ஆகணும்? அவன் தினமும் இந்த நியாய பிரமாணத்துக்குள்ள கண்டினியூவா அதுக்குள்ள இருக்கணும். 1ல கூட அவன் தவறக்கூடாது. 1ல தவறினாலும் அது குற்றம் என்னப்படும். அப்போ ஒரு பாவியான மனிதனுக்கு இந்த உன்னதமான நியாயம் நீதி உள்ள நியாய பிரமாணம் கொடுக்கும் போது அந்த நியாய பிரமாணத்துக்குள்ள ஒரு பாவியான மனுஷன் நடக்க முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பா நல்லா நடக்கவே முடியாது. பாருங்க, என்ன வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறார். புரியுதுங்களா? ஏதோ ஒண்ணு செய்து ஒண்ணு விடுறோம் இல்ல, ஏதாவது ஒரு நியாய பிரமாணத்துக்குள்ள ஒன்னை பின்பற்றுறோம்னாக்கா என்ன பண்ணி ஆகணும்? நியாய பிரமாணம் முழுவதையும் அவன் என்ன பண்ணி ஆகணுங்களா? கை கொண்டு நடக்கிறதுக்கு அவன் ஒரு கடனாளி. அப்ப புரிஞ்சுல? இப்போ அப்ப என்ன பண்ண முடியாது? ஒரு பாவியான மனுஷன் தேவன் நியாய பிரமாணத்துக்குள்ள எதிர்பார்க்கிற நீதியை அவனால என்ன பண்ண முடியாது? நிறைவேற்றவே முடியாது. அப்புறம் இந்த நியாய பிரமாணத்துக்கு ஒரு பிழை என்ன? பவுல் என்ன பிழையை பார்த்தாரு அப்படின்னாக்கா கொடுத்திருக்கிற நியாயத்துல எந்த பிழை இல்லை, கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைக்குள்ள எந்த தப்பும் இல்லை. ஆனா அந்த நியாய பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அந்த கொடுக்கப்பட்டவர்கள் என்ன இருக்குது? புரியுதுல? தேவனுடைய இவ்வளவு ரைச்சஸான ஸ்டாண்டர்டா இருக்கிற ஒரு ரைச்சஸ்னஸ் யாருக்கு கொடுத்துட்டாரு? ஒரு பாவிக்கு கொடுத்துட்டாரு. அப்படின்னா பாவிக்கு கொடுத்ததுனால தான் இந்த பிரமாணம் என்ன வந்துச்சு? ஒரு பிழை வந்துச்சு. புரியுதுல? இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்க்கா, அப்ப தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவருக்கும் கொடுத்திருக்கிற நியாய பிரமாணத்துக்குள்ள நடக்க மாட்டாங்கன்னு தேவனுக்கு தெரியாதுங்களா? கண்டிப்பா தெரியும். அப்ப நடக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஏன் இந்த நியாய பிரமாணத்தை கொடுக்கணும்? அவருக்கு தெரியும் நடக்க மாட்டாங்க, தெரியும் ஆல்ரெடி. அப்ப நடக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஏன் இந்த பிரமாணத்தை தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுக்கணும்? என்ன காரணம்? பாருங்க, ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 வசனம் இருக்குது ஆதாரம். வசனம் வாசிங்க.
ஒண்ணு ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இஸ்ரேலுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது, தேவனுக்கு இந்த பிரமாணம் கொடுக்கும் போது தெரியும் இதுக்குள்ள என்ன பண்ண முடியாது, இதுக்குள்ள ஒருத்தரும் நடந்து ஜீவனை சம்பாதிக்க முடியாது, ஒருத்தரால தான் நடக்க முடியும். அது யாருன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் இந்த கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணத்துக்குள்ள நடக்க முடியும், நடக்க முடியாது. அப்புறம் நியாயப்பிரமாணம் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டாருங்களா, பாவத்துடைய ஒரு ஞானம் என்ன கிடைக்குமா. அப்புறம் தேவன் ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அப்படின்னாக்கா, இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள பாவத்தை பத்தி இருக்கிற ஞானம் என்ன ஆகட்டும் அவங்களுக்கு தெரிவிக்கணும், இல்ல நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு வருஷம் எழுதிக்கோங்க, படிக்க வேண்டாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 3:19 எழுதிக்கோங்க, படிக்க வேண்டாம். அடுத்தது என்ன கேள்வி வருதுன்னா, இது இப்ப இந்த நியாயப்பிரமாணம் மோசே மூலமா கொடுத்தாரு, இது யாருக்கு கொடுத்தாரு? இந்த நியாயப்பிரமாணம் யாருது? இது தேவன் மோசே மூலியமாய் இஸ்ரேல் ஜனத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு நியாயப்பிரமாணம். அது என்ன வசனம் வேணுமா? இது இந்த பிரமாணம் தேவன் இஸ்ரேலுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற வசனம் வேணுமா? ஓகே, வசனம் வேணுமா? ஓகே, படிச்சிருங்க, வசனம் வாசிச்சிருங்க. 2 வசனம் இருக்குது, எழுதிக்கோங்க. ஒன்னு மலாக்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சிடுங்க. மலாக்கி 4 நீங்க படிச்சு எழுதிக்கோங்க, ரோமர் 9:4 படிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலரின் புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் போதும். பரவாயில்ல, என்னங்களா நியாய பிரமாணமும் அவர்களது. அப்பனா நியாய பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னாக்கா, இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் இந்த ஒரு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வருது, அப்பனா மோசே மூலியமாய் கொடுத்திருக்கிற இந்த நியாய பிரமாணம் இது நமக்கு கொடுமா? தேவன் மோசே மூலியமாய் கொடுத்திருக்கிற அந்த 10 கட்டளைகள் நம்ம கூட அப்ளையான்னு கேட்கிறேன். அப்ளை நம்ம கூட, அப்ப நம்ம கூட அதை ஃபாலோ பண்ணோம். நம்ம கூட அந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறோம். அப்போ இந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கும்போது இந்த வசனம் என்ன சொல்லுது? அது நடக்கிறவன் அதனால் பிழைப்பான். அது நடக்கிறவன் அதனால் பிழைப்பான். அதுல ஏதாவது ஒண்ணு தவறுனால் என்னவா? அவன் சபிக்கப்பட்டவன். புரியுதா? அவன் சபிக்கப்பட்டவன். அப்ப நான் 10 கொடுத்திருக்கிறாரு, ஏதாவது ஒண்ணு நம்ம தவறிட்டா நம்ம யாராயிட்டோம்? சபிக்கப்பட்டவர்கள். இந்த சபிக்கப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தில் நடந்து நீதிமான் ஆக முடியாது. கரெக்டா? நியாயப்பிரமாணத்தில் நடந்து என்ன ஆக முடியாது? நீதிமான் ஆக முடியாது. அப்பனா மோசேக்கு கொடுத்திருக்கிற இந்த நியாய பிரமாணத்துக்குள்ள இல்ல இந்த நியாய பிரமாணம் நமக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்குதா? நம்மளும் நடக்கணுமா? அப்ப நம்ம நடக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு சபத்து நாள் என்னைக்கு சபத்து நமக்கு என்னைக்கு? நமக்கு 7ஆம் நாள் தான் சபத்து. 7ஆவது நாள் சபத்து. அந்த கட்டளையை கரெக்டா கை கொண்டு நடக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணக்கூடாது? அன்னைக்கு சமைக்கலாமா? அன்னைக்கு சமைக்கலாமா? அன்னைக்கு சமைக்க கூடாது. சமைச்சா என்ன? அவர் யாரு? சமைச்சா அவர் யாரு? பாவி. சமைச்சா ஒரு பாவி. புரியுதா? இப்போ அவரு நியாய பிரமாணத்துல சபத்துனால மட்டும் மீறிட்டாரு. இப்ப அவர் என்னன்னு சொல்லலாம்? எல்லாத்துலயும் இருக்கிறார். அது என்ன சொல்லலாம்? கொலைகார. கரெக்டா? இன்னொரு பொருள் ஆசைப்பட்டவ, தேவனுடைய நாமத்தை தூஷணம் பண்ணினவன். கரெக்டுங்களா? முடியுமா? இது நம்ம புரியுதுல்ல? மோசே கொடுத்திருக்கிற இந்த நியாய பிரமாணத்துக்குள்ள இந்த நியாய பிரமாணம் நமக்கு இருக்குதா? இந்த தேவன் கிட்ட உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கிற நமக்கு மோசே கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த நியாய பிரமாணத்துல நம்மளால
நடக்க முடியாது. ஒருவர் நடந்தா கூட என்ன பண்ண முடியாது, அதை நம்ம பூர்ணப்படுத்த முடியாது. அதுல நம்ம ஒண்ணுமே தவறிட்டாலும் நம்ம அநேகத்துல குற்றவாளின்னு எண்ணப்படுவோம். குற்றவாளின்னு எண்ணப்படுறவன் தான் நியாய பிரமாணத்தின் பிரகாரம் சபிக்கப்பட்டவன். புரிஞ்சுல? அப்ப என்ன இல்ல, மோசே கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம் நமக்கு இல்ல. இதுக்கு ஆதார வசனம் படிச்சிடலாம் பாருங்க. வசனம் அப்படி இருக்குதா பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய். பாருங்க, இது பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது எழுதுற ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நீங்கள் எங்களுடைய ஊழியத்தினால உண்டாகி இருக்கிற நிருபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியரங்கமாயிருக்கிறது, அது மையினால் அல்ல. பாருங்க, எழுதுறாரு. அப்பனா நீங்கள் ஒரு நிருபங்கள். இந்த நிருபங்கள் நீங்க எப்படி ஆனீங்க அப்படின்னாக்கா, எங்களுடைய ஊழியத்தினால நீங்கள் நிருபமா இருக்கிறீங்க. இந்த ஒரு ஊழியத்தினால நீங்க நிருபமா இருக்கிறீங்களா? இது எப்படின்னா மையினால் அல்ல அப்படின்றாரு, நாட் பை இங்க். ஏன் பவுல் எழுதுவது இங்க் அப்படின்னு ஏன் எழுதணும், மையினால் அல்ல அப்படின்னு ஏன் எழுதணும்? எழுத வேண்டிய காரணம் என்ன? இல்ல அவர் எழுதுறது இங்க் அப்படின்னு எழுத வேண்டிய காரணம் என்ன? நாட் பை இங்க் அப்படின்றாரு, மையினால் அல்ல அப்படின்றாரு. ஏன் அப்படி எழுதணும்? நியாயப்பிரமாணம் மையில தான் எழுதிருக்கு, அழிஞ்சு போயிடுமா, அதனால எழுதிட்டாலாம். ஏன் மையினால் அல்ல அப்படின்னு சொல்றாரு? ஏன்னா பவுலுக்கு நல்லா தெரியும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே மையினால் எழுதப்பட்ட ஒரு பிரமாணம் இருக்குது. அப்ப சொல்றாரு, நீங்க எங்க எபிஸ்டல், ஆனா நீங்க எபிஸ்டலா இருக்கிறது மையினால் எழுதப்படல. அது எப்படி எழுதப்பட்டிருக்குதுங்களா? தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்குதுங்களா? கண்டிப்பா பண்ணுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகள், புரியுதுங்களா? கற்பலகைகள் இல்லைங்களா, நாட் பை ஸ்டோன். கல்லு என்ன பண்ணீங்களா? இங்கு கல்லு, புரியுதா? இங்கு கல்லை யாருக்கு எழுதி கொடுத்தது? இஸ்ரவேலுக்கு யார் எழுதி கொடுத்தது? தேவன் யார் மூலமா கொடுத்தாரு? மோசே மூலமா. என்னத்தை கொடுத்தாரு? 10 கட்டளை, நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. அப்ப என்ன சொல்றாங்களா, நீங்கள் மையினால் எழுதினவங்க அல்ல, நீங்கள் ஆவியினால என்ன பண்ணிட்டாங்களா பாருங்க. நாட் ஆன் தி ஃப்ளஷ்லி டேபிள்ஸ், ஆன் யுவர் இருதயங்களாகிய சதையான பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இருதயமான சதையான பலகை மேல எழுதப்பட்டிருக்குதுங்களா? அப்ப கல்லுல எழுதப்பட்டது இல்லைங்களா? நம்ம புரியுது இல்ல? அப்ப கல்லுல எழுதப்பட்டது மோசே கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம். இருதயத்துல எழுதி இருக்கிறது இயேசு கிறிஸ்து மூலமா வந்திருக்கிற ஊழியம். புரியுதா? 6 படிகள். அது யாரு? ஊழியக்காரராக இருக்கும்படி. பாருங்க என்ன சொல்றா, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக. என்ன சொல்றா, அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதல்லைங்களா? இட்ஸ் நாட் பை லெட்டர். என்ன அர்த்தம்? இட்ஸ் நாட் பை லெட்டர், எழுத்துக்குரியது அல்லைங்களா? அது ஏன்னா எழுத்துக்குரியது அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றாரு பாருங்க, ஆவிக்குரியதா இருக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இப்போ இந்த ஒரு பாட்டு இங்க பவுல் எழுதணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு சிந்தை இல்லாமல் பவுல் எழுதுவாரா? பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, லெட்டர் கில்லத், எழுத்து கொள்ளும் என்னர்ல. இப்ப எழுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு ஞானம் பவுல் எழுதும் போது பவுலுக்கு எந்த அறிவிலும் எழுதியிருப்பாரு இதை கேட்கிறேன். இருக்குமா இருக்காதுங்களா? அப்ப என்ன இருக்கணும்? எழுத்து என்ன ஆகணும்? எழுத்து என்ன பண்ணணும்? எழுத்து கொள்ளும். எழுத்து கொள்ளும், கரெக்ட் இல்ல? இப்போ மோசே மூலியமாய் இந்த பலகையில எழுதியிருக்கிற மையினால் எழுதியிருக்கிற அந்த நியாய பிரமாணம் எழுதி கொடுக்கும் போது அது எப்படி எழுதி கொடுத்தாரு? லெட்டர்ஸ், வார்த்தை, எழுத்து என்ன பண்ணுச்சு? எழுத்துல எழுதி கொடுத்த அந்த நியாய பிரமாணம் மோசே கொண்டு வரும்போது அந்த நியாய பிரமாணம் என்ன பண்ணிச்சு? கொண்டுச்சா இல்லையா? எவ்வளவு பேரை? 3000 பேரை கொண்டுச்சா இல்லைங்களா? புரியுதுல்ல? அதான் பவுல் சொல்றாரு, எழுத்து கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆவியோ உயிர்ப்பிக்கும். இது எங்க படிக்கலாம்? ஆவி உயிர்ப்பிக்கும் எங்க படிக்கலாம்? பாருங்க, நியாய பிரமாணம் கொடுக்கும் போது 3000 பேர் செத்தாங்களா? ஆவி கொடுக்கும் போது அது சொல்லுவோம். எழுத்து கொடுக்கும் போது 3000 பேர் செத்தாங்களா? 3000 பேர் செத்தாங்களா? ஆவி கொடுக்கும் போது சொல்லுங்க, எவ்வளவு பேரு? எவ்வளவு பேரு? எவ்வளவு பேரு? ஆவி கொடுக்கும் போது எவ்வளவு பேரு?
அப்புறம் 5000 பேர். அப்புறம் 3000 பேர் தெரியாதுங்களா? 3000 பேர் இருந்தாங்க. பெந்தெகோஸ்து நாள் ஆவி வரும்போது எவ்வளவு பேருக்கு ஆவி வந்துச்சு புரியுதுங்களா? பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஆவி கொடுக்கும் போது 3000 பேர் உயிர்ப்புக்குள்ள வந்தார்கள். அப்ப வார்த்தை என்ன பண்ணுது? வார்த்தை கொல்லும், ஆவியை உயிர்ப்பிக்கும். கரெக்டுங்களா? அப்ப என்ன இல்ல, மோசே கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணம் அது எழுத்துனால வந்திருக்குது. அது என்ன பண்ண ஒருத்தர் கொன்னுடும். ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமாய் ஆவி மூலியமா வந்திருக்கிற இந்த வார்த்தை என்ன பண்ணுங்களா? ஒருத்தரை உயிர்ப்பிக்கும். அதுல நீங்க பாருங்க 7ஆம் வசனம் 9ஆம் வசனம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய. புரியுதா? நான் எதனா சொந்தமா சொன்னா புரியுது. என்ன சொல்லிட்டாருங்களா? பாருங்க என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா, மடிப்பட வசனத்தை படிங்க. 7 எழுத்துக்களினால் எழுதப்பட்டு. பாருங்க, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான. என்ன ஊழியங்களா? மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய. செய்தது யாருங்களா? மோசேங்களா? புரியுதா இப்ப உங்களுக்கு? மோசே கற்களால் எழுதப்பட்டிருக்கிற மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்திருக்கிற மோசேயுடைய முகத்தையே என்ன பண்ண முடியல? இது பார்க்க முடியுங்களா? அவ்வளவு மகிமை அவ்வளவு பெருசா இருந்துச்சுங்களா? அப்பனா ஒரு மரணத்தை கொடுக்கிற அந்த ஒரு ஊழியமே அவ்வளவு மேன்மையா இருந்தா, அவ்வளவு மகிமையா இருந்தா, உயிர் கொடுக்கிற ஒரு ஊழியம் எவ்வளவு மேன்மையா இருக்கும்? அதாங்க பேசுறாரு. படிங்க அப்படியே. மகிமை பிரகாசம் உண்டானபடியா இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா? என்ன சொல்றாங்களா? ஒளிந்து போகிற அப்புறம் என்ன இருக்குதுங்களா? மோசே கொடுத்திருக்கிற இல்லைன்னா மோசே செய்திருக்கிற அந்த ஊழியமே ஒளிந்து போகிற ஊழியமா இருக்கும் போது, அந்த ஊழியமே அவ்வளவு பிரகாசமா இருந்தா ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். பாருங்க, அதுல நீங்க என்ன பண்ணுங்க, 11, 13. அன்றியும் ஒளிந்து போவது மகிமையுள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. பாருங்க, ஒளிந்து போகிறது மகிமை உள்ளதா இருந்திருந்தால் என்ன நிலைத்திருக்கிறது அதிக மகிமை உள்ளதா இருக்கும் அல்லவா? அடுத்தது, மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுவதில்லை. என்ன சொல்றாங்களா? அந்த ஒளிந்து ஊழியத்தை என்ன பண்ண முடியலீங்களா? இசைஜனுவா மோசே அந்த ஊழியத்தை செய்யும் போது அவர் முகத்தை பார்க்க முடியலீங்களா? அப்ப இவர் என்ன சொல்ல தெரியுங்களா? இப்போ மோசேயுடைய முக்காடு ஒருத்தருக்கு விலகணுமா? அவர் இயேசுக்கு வந்தா முக்காடு என்ன ஆயிடும்? நீங்க அப்படியே தொடர்ச்சியா படிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மோசேயுடைய நியாய பிரமாணம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன இல்ல? அந்த நியாய பிரமாணம் இல்ல. அந்த நியாய பிரமாணத்துக்குள்ள நடக்க முடியாது. இப்படி நான் சொன்ன உடனே நிறைய கேள்விகள் வரும். இந்த கேள்விக்கு நானே என்ன பண்றேன்? நானே உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். அந்த கேள்விக்கெல்லாம் நான் போறதுக்கு முன்னாடி, நான் பதிலுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் உங்களுக்கு நான் கோட் பண்றேன். அந்த வசனம் படிச்சுட்டு இப்ப நீங்க சொல்லணும், அந்த பிரமாணம் நமக்கு இருக்குதான்னு சொல்லணும். புரியுதா? நான் வசனம் கோட் பண்றேன் உங்களுக்கு. அந்த பிரமாணம் நமக்கு இருக்குதா அப்படின்னு நீங்க சொல்லணும். வசனம் வாசிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36 படிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36 முதல், போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமான கற்பனை என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு. ஒரு வேத பாரகர் இயேசுட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே, எந்த கட்டளை பிரதானமான ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க இயேசு பதில் கொடுக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ நேசிக்கணும். உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை கூட நீ நேசிக்கணும். இது இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாருல்ல. இப்ப என்னுடைய கேள்வி, மோசே கொடுத்திருக்கிற 10 கட்டளைகள் நமக்கு இல்ல. அதுக்கு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அதை நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க வீட்டுல போயிட்டு. இப்போ இந்த சொன்னார், இந்த வார்த்தை சொன்னார் இல்லைங்களா, உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி, உன் தேவனை நேசி அப்படின்னு சொன்னார் தெரியுங்களா? இந்த பிரமாணம் நமக்கு இருக்குதா? எவ்வளவு பேர் இருக்குதுன்றீங்க?
எல்லாரும் இருக்குதுன்றீங்க. எல்லாரும் இருக்குதா? சரி, இப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதே வசனம் தான் இங்க இன்னொரு விதமா பேசியிருக்கோம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நியாயசாஸ்திரி அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யார்கிட்ட வந்து கேட்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறார். அப்போ அந்த நியாயசாஸ்திரி இயேசு கிறிஸ்து வந்து கேட்கும் போது இயேசு என்ன பதில் தர பாருங்க அவருக்கு. அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அப்ப இயேசு அவருக்கு பதில் கேட்கிறாரு, நியாயசாஸ்திரியே, நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, நீ என்ன படித்தாய்? கரெக்டுங்களா? அங்க என்ன எழுதி இருக்குது, நீ என்ன படிச்ச? இப்ப இவர் என்ன பண்ண, இப்ப அந்த நியாயசாஸ்திரி என்ன எழுதி இருக்குது, என்ன படிச்சாரு, அது சொல்லுமா இல்லையா? அவரு பாருங்க, சொல்றாங்க பாருங்க. அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்ப என்ன சொல்லிட்டாரு அவரு? என்ன எழுதி இருக்குதோ அது அவரு எங்கத்துல இருந்து படிச்சாரோ அந்த படிச்சு என்ன பண்ணாரு, இங்க எடுத்து சொல்லிட்டாரு. இப்போ இந்த நியாயசாஸ்திரி இந்த பிரமாணங்களை எங்க இருந்து படிச்சாரு? எங்க இருந்து படிச்சாரு? அதான் மோசே கொடுத்திருக்கிற 10 கட்டளைக்குள்ள தானே படிச்சாரு. கரெக்டா? இப்ப என்ன படிச்சோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? இல்ல கொஞ்ச நேரத்துல என்ன படிச்சோம்? மோசே கொடுத்திருக்கிற நியாய பிரமாணங்கள். நியாய பிரமாணத்துக்குள்ள ஒரு மனுஷன் நடக்க முடியுமா அப்படின்னாக்கா நடக்க முடியாது. ஏன்னா அதுல அவன் தொடர்ச்சியா நடக்கணும். ஒண்ணுல தவறிட்டாலும் அவன் சபிக்கப்பட்டவன் படிச்சோம். நியாய பிரமாணத்துல நடந்து தேவன் முன்னாடி யாருமே நீதிமான் ஆக முடியாது. நியாய பிரமாணத்துல ஒண்ணுல தவறுனாக்கா எல்லாத்துலயும் அவன் தவறிடுவான். இதெல்லாம் நம்ம படிச்சுமா இல்லைங்களா? அப்போ இதுல ஒரு பாவியான மனுஷன் நடக்க முடியுமா அப்படின்னாக்கா நடக்க முடியாதுன்னு படிச்சுட்டோம். இந்த நியாய பிரமாணம் நமக்கு இருக்குதா அப்படின்னு படிக்கும்போது என்ன படிச்சோம்? நமக்கு என்ன படிச்சோம்? இல்லன்னு படிச்சோம். இல்லன்னு படிச்சதுக்கு உண்டான 6ஆம் வசனம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்பனா இந்த பிரமாணம் இல்லன்னு படிச்சதுக்கு அப்புறமா அந்த நியாயசாஸ்திரி அதே மோசே கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம் படிச்சாரு. அதுதான் சொல்றாரு. இப்போ மோசே கொடுத்தது இல்லை நீங்க கரெக்டா? இப்போ மோசே கொடுத்தது இல்ல அப்படின்னாக்கா இது எப்படி இருக்கும்? இப்ப நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. மோசே கொடுத்தது இல்லன்னு சொன்னமா? இல்லன்னு சொன்னமா? இல்லன்னு சொல்லிட்டோமா? இது எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். இது மட்டும் எப்படி இருக்கும்? ஏன்னா இது கூட யார் சொன்னது? இது கூட யார் சொன்னது? எங்க எழுதி இருக்குது? இது கூட மோசே சொல்றது. மோசே தான் இது கூட சொல்றாரு. அப்ப நான் மோசையை பின்பற்ற கூடாதுன்னு நம்ம படிச்சதுக்கு அப்புறமா அது எப்படி மோசே சொன்னதை மாதிரி ஃபாலோ பண்ண முடியும்? இப்ப இந்த பிரமாணம் இருக்குதா இல்லையா? இருக்குதா? அப்ப மோசே பிரமாணம் இருக்குது. அப்ப மோசே நம்ம ஃபாலோ பண்ணலாம் இருக்குதுன்றீங்க. ஆனா ஃபாலோ பண்ணனா இல்ல அப்படின்றீங்க. மோசே பிரமாணம் இல்ல நம்மளுக்கு. சிலது மட்டும் பண்ணலாம். அப்பனா அந்த வசனம் எடுத்துடலாம். நீங்கள் ஒண்ணுல தவறுனால் நீங்கள் எல்லாத்திலுமே குற்றவாளி எண்ணப்படுவார்கள் அந்த சொன்ன வசனம் எடுத்துடலாம். அது இல்ல நமக்கு. இருங்க நான் வரேன். ஆமா நான் வரேன். அது வரேன். இப்போ சிலது இருக்குது சிலது இல்ல. அப்படியா? சிலது இருக்குது சிலது இல்லையா? அதான் நான் அப்ப வரேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல எல்லாத்துக்கும் பதில் தரேன் உங்களுக்கு. இப்ப நான் கேட்கிற ஜஸ்ட் கேள்வி என்ன தெரியுங்களா? இந்த பிரமாணம் இருக்குதா இல்லையா? இருக்குதா? இருக்குதா? சரி, பிரமாணம் என்ன? இங்க இருக்கிற பிரமாணம் என்ன? முழு இதயத்தோட உன் தேவனை நேசி. அடுத்தது உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. பாருங்க, இந்த உடன்படிக்கை பண்ணி வந்தவங்களுக்கு இல்ல உடன்படிக்கை பண்ண வரவங்களுக்கு இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொன்னாரு? இயேசு வார்த்தை சொல்றாரு. என்ன சொன்னாரு?
ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவான். இப்ப கேள்வி, நான் என்னை வெறுக்கணுமா, நான் என்ன நேசிக்கணுமா? என்ன பிரமாணம் என்ன சொல்லிச்சு? தன்னைத்தான் நேசிக்கிறதை போல பிறனை நேசி. அப்புறம் என்ன நான் நேசிக்கணும், பிறனை நான் நேசிக்கணும். கரெக்டா? இப்ப நான் ஒரு வாபஸ் கேட்கிறேன், நான் என்னை நேசிக்கணுமா, இல்லைன்னா இயேசு சொன்ன மாதிரி நான் என்ன வெறுக்கணுமா? இப்ப எது பண்ணணும்? நான் என்னை நேசிக்கணுமா, என்ன வெறுக்கணுமா? புரியல. என்னை நேசிக்கணும், என்ன வெறுக்கணுமா? அப்படி புரியுதா? பாருங்க, இயேசு கொடுத்த பிரமாணமும் என்ன கொஞ்சம் என்ன பாருங்களேன், இத கிளாரிட்டி பண்ணாம இறங்குறது இல்ல. புரியுதா? இத கிளாரிட்டி பண்ணாம இறங்குறது இல்ல. பாருங்க, இயேசு கொடுத்த பிரமாணம் என்ன? பாருங்க, இதே ஒரு பிரமாணத்தை இன்னொரு ஆள் இயேசு வந்து பேசுறாரு. அப்போ அந்த பதில நமக்கு தெரிஞ்சிடும், இந்த பிரமாணத்துக்குள்ள நம்ம இருக்கணுமா, இந்த பிரமாணத்துக்குள்ள இருக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் இப்ப மோசே கொடுத்த இந்த பிரமாணத்துக்குள்ள என்ன இருக்குது நம்ம படிக்கும் போது, இதில் நடக்கிறவன் இதனால் பிழைப்பான் ஜீவன். இப்போ இதுல ஒருத்தர் ஜீவன் வருது இல்ல, அந்த ஜீவன் யாருக்கு? எனக்குள்ள பழைய சிருஷ்டி இருக்குது, எனக்குள்ள புது சிருஷ்டி இருக்குது. நியாய பிரமாணத்துல நடக்கிற அந்த நடைத்தனால எனக்கு ஒரு ஜீவன் கிடைக்குது இல்ல, அந்த ஜீவன் எதுக்கு? என்னுடைய பழசுக்கா, என்னுடைய புதுசுக்கா? நியாய பிரமாணம் நடந்தா புது ஜீவனுக்கு, புது சிருஷ்டிக்கு ஜீவனா, புதுசுக்கு ஜீவனா? நியாய பிரமாணத்துல மோசே கொடுத்த நியாய பிரமாணம் நடந்துட்டாக்கா புது சிருஷ்டிக்கு ஜீவனா? எதுக்கு ஜீவனு? ஆதாமுக்குள்ள மரணத்துல போற ஒருவனை தேவன் இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்து இதுல நடக்கிறவன் இதனால் பிழைப்பான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கும் போது, அது அந்த ஜனத்துடைய வாழ்க்கைக்காக ஆதாமுக்குள்ள இறந்து போயிருக்கிற ஜீவனை மோசேயுடைய நியாய பிரமாணத்துக்குள்ள என்ன பண்ணலாம், ஒருத்தர் வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம். புரியுதுல? அப்ப நான் நடக்கிறேன். இப்போ நடக்கும்போது எதுக்கு உயிர் வருது? ஆதாமுக்குள்ள வாழ்ற வாழ்க்கைக்கு உயிர் வருது. இந்த ஆதாமுக்குள்ள வாழ்ற வாழ்க்கைய நான் உடன்படிக்கை பண்ணனா, என்ன உடன்படிக்கை? என்ன நான் உடன்படிக்கை? என்னோட உடன்படிக்கை என்ன? நான் சாவுறேன். இதெல்லாம் உடன்படிக்கை. தேவனே, நான் இந்த ஆதாமுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை நான் ஜீவ பலியாய் உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ அதான் நான் அர்ப்பணிட்டேன், என்னுடைய லைஃப் நான் தேவனுக்கு அர்ப்பணை பண்ணிட்டேன். இப்போ அர்ப்பணை பண்ணிருக்கிற அப்படின்னா என்னுடைய கான்சிக்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா, தினத்தோறும் என்ன பண்ண நானு சாகணும். இப்போ சாகிற ஒரு ஆளு எதுக்கு உயிர் கொடுக்க நியாயம் வந்து நடக்கணும்? நான் சாவதான் வந்திருக்கிறேன், இது நடந்த என்ன பண்ண வரா? இது நடந்த பிழைப்பான் தானே. அப்ப நான் சாவுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், நானு உயிர் கொடுக்கிற நியாயம் எதுக்கு நடக்கணும்? அப்ப உயிர் எடுத்து இங்க உயிர் பெற்ற நீங்க சாவணுமா? இங்க நடந்த உயிர் எடுத்துக்கணும், அப்ப நீங்க சாவணுமா? அந்த மாதிரியா? இப்ப சொல்லுங்க, இது சொல்லுங்க. இப்ப நான் வாழணுமா சாவணுமா? சாவணும். இதான் கேட்கிறேன். இப்ப நான் வாழணுமா சாவணுமா? நான் சாவணும். என்னோட உடம்படிக்கை சாவுக்கு உடம்படிக்கை தானே. பாருங்க, நான் வாழணுமா சாவணும்னாக்கா நான் சாவணும். ஆனா நான் ஃபாலோ பண்ற பிரமாணம் என்ன வாழ வைக்குது. ஒரு பாயிண்ட் நான் என்ன வெறுக்கணும், நான் தன்னைத்தான் வெறுக்கணும். ஆனா நான் எனக்கு கொடுத்த பிரமாணம் தன்னை நேசிந்து. ரெண்டு விஷயம் ஆச்சா? இப்ப ஒரு வசனம் படிச்சிடலாமா? ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ல இருந்து வாசிங்க. 19th chapter verse 16. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவன் வந்து கேட்கிறான் இயேசு கிட்ட, போதகரே, நான் நித்திய ஜீவன் அடையணும் அப்படின்னாக்கா நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இயேசு கேட்கிறான். அடுத்தது, அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்ன பண்ணுங்களா?
கற்பனைகளை நீ கைகொள்ளு, கற்பனைகளை நீ கைகொள்ளு அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். பாருங்க, அவன் அவரை நோக்கி எவைகள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஆச்சா, அடுத்தது அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. போதும் போதும். அப்படி நீங்க 19 படிச்சுடுவா. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சரி, இது எங்க எழுதி இருக்குது? இப்போ மோசே கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணம், மோசே கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணத்தை இது எழுதி இருக்குது. அப்ப இயேசு சொல்றாரு, உனக்கு ஜீவனுக்குள்ள போகணுமா, நீ என்ன பண்ணு, இதெல்லாம் நீ கை கொண்டு நட அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆச்சா, அவர் சொல்லிட்டாரு. அது சொன்னதுக்கு அப்புறமா அந்த பணக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். பாருங்க, அவன் சொல்றா, நீ என்னெல்லாம் சொல்றியோ அதெல்லாமே என் சிறு வயதில் என்ன பண்ணிட்டு இருக்கிறானே, நான் கை கொண்டு நடந்திருக்கிறேன். இப்ப அவன் போய் சொல்றானா? பாருங்க, அவன் உண்மைதான் சொல்றான். அப்ப நான் சின்ன வயதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? பாருங்க, அப்ப கேட்கிறாவ, இன்னும் என்ன குறைவு என்ன? என்ன நீங்க சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறானே, சின்ன வயதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால். பாருங்க, அப்ப என்ன சொல்றாரு இயேசு? அப்ப நான் இதுல நீ நடந்தா இருக்கிற, நீ சின்ன வயசுல நடந்தா இருக்கிற நீ, அப்ப இதுல நடக்கும் போது இதனால் நீ பிழைப்ப. கரெக்ட் இல்ல? உனக்கு உயிர் வருது, இதுல நீ பிழைப்ப. இப்ப அவனுக்கு என்ன, அவன் என்ன அவன் எதிர்பார்க்கிறான்? அவன் இயேசுவை புரிஞ்சாதிப்பா. அப்ப இயேசு கேட்கிறாரு, ஓ அப்பனா நீ பூர்ண சத்குணர் ஆகணுமா? இதுல நீ சின்ன வயசுல நடந்தா இருக்கிற, அப்ப இதுல என்ன இல்ல உனக்கு? திருப்தி இல்ல. இதுல உனக்கு திருப்தி இல்ல. ஆயிச்சா, இதுல திருப்தி இல்ல உனக்கு. அப்ப நீ என்ன எதிர்பார்க்கிற? ஓ நீ பூர்ண சத்குணர் ஆகணுமா? அப்ப புரியுதா? நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்றது பூர்ண சத்குணமா? பூர்ண சத்குணமா? நீதிமான் நியாய பிரமாணம் நடந்துட்டாக்கா பூர்ண சத்குணத்துக்கு தேவைப்படுற ஜீவன் கிடைக்குதா? கிடைக்குதா? கிடைக்குது இல்ல? அப்ப கேட்கிறாரு, பூர்ண சத்குணர் ஆகணுமா நீ? அப்ப நான் பூர்ண சத்குணர் யாரு? பிதாவாகிய தேவன். அவருக்கு அடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பூர்ண சத்குணரா இருக்கும் போது நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க போகும்போது? என்ன சொன்னார்களா? பிதா எப்படி சத்குணரா இருக்கிறாரோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் சத்குணரா இருங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்பனா நாம் பிதா போல சத்குணரா ஆகணும் அப்படின்னாக்கா நீங்க சொல்லுங்க, நியாய பிரமாணத்தோட ஸ்டாண்டர்டு போதுமா? போதுமா? நியாய பிரமாண ஸ்டாண்டர்ட் போதுமா? 10 மாசம் ஸ்டாண்டர்டு. எந்த ஸ்டாண்டர்ட் வந்தோம் நம்ம? எந்த ஸ்டாண்டர்டு? ஆதாம் போல இருக்கா? ஒருவன் நியாய பிரமாணத்தில் நடந்தால் எவ்வளவு போல ஆகுது? யாரா மாறலாம்? ஒருத்தர் நியாய பிரமாணத்தில் நடந்தா எவ்வளவு தூரம் போல ஆகுது? ஆதாம் போல மாறலாம். ஆதாம் போல போலாம். ஆதோட லெவல் தான். நம்ம அதுக்கு வந்தோம். நம்ம எதுக்கு வந்தோம்? இயேசு கிறிஸ்து போல மாறத்தர வந்திருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து போல மாற வந்திருக்கிற ஜனத்துக்கு ஆதாம் போல நடக்கிற ஒரு ஸ்டாண்டர்டு செட் ஆகுமா? மோசே கொடுத்திருக்கிற நியாய பிரமாணத்துக்கு நம்முடைய ஸ்டாண்டர்டு, நம்முடைய அழைப்புக்குண்டான ஸ்டாண்டர்டும் அந்த நியாய பிரமாணம் சேமா? எவ்வளவு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இந்த வித்தியாசம் எங்க சொல்லப்படலையா? சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா நியாய பிரமாணம், மோசே கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாக்கா என்ன கேள்வி வரும் அப்படின்னாக்கா, அப்ப நம்ம தேவனை நேசிக்க கூடாதா? நம்ம பிறனை நேசிக்க கூடாதா? அப்ப நம்ம கொலை பண்ணலாமா? நம்ம விபச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? அப்ப இதெல்லாம் பண்ணலாமா பிரதர்? அத நியாய பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அதனால இந்த எல்லா பாவம் செய்யலாமா? பாருங்க, நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன? இல்ல ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க, நியாய பிரமாணம் சொல்லுங்க. சும்மா எல்லாத்துக்கும் அன்பு சொல்லாதீங்க, அது விளக்கம் பண்ணி சொல்லுங்க. ஸ்டாண்டர்ட் என்ன சொல்ற இயேசு? அவர் சொல்ல என்ன சொன்னாரு நமக்கு சொல்லும் போது? அவர் சொல்லலையா? 5ஆம் அதிகாரத்துல சொல்றாருல்ல, நீ என்ன பண்ணி ஆகணும்? பூர்வத்துல எழுதி இருக்குது, உன் அயலானை நீ நேசி, உன் எதிரியை நீ. பூர்வத்துல எழுதப்பட்டிருக்குது, உன் என்ன பண்ண? உன் அயலானை நீ நேசிக்கணும், உன் எதிரியை நீ வெறுக்கணும். இது பூர்வத்துல எழுதப்பட்டிருக்குது. எது பூர்வம்? பழைய ஏற்பாடுல எழுதி இருக்குது இந்த மாதிரி. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க? எதிரியை கூட. இப்ப நீங்க சொல்லுங்க, ஸ்டாண்டர்ட் ஒண்ணா? இயேசுக்குள்ள சமர்ப்பணம் பண்ணி
பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிருக்கிற ஜனத்துடைய நியாயங்களும் ஆதாமுக்குள்ள ஒரு ஜீவனை பெற்றுக்கொண்ட ஞானமும் ஒரே ஸ்டாண்டர்டா? அப்ப மோசே கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, அது நமக்கு அப்ளைடா? நமக்கு அப்ளைடா? மோசே பிரமாணம் நமக்கு வருதா? என்னங்களா மோசே என்னங்களா நீ வேசித்தனம் பண்ணாதான் கரெக்ட் இல்ல, நீ விபச்சாரம் பண்ணாதான் வேசி, அதான சொன்னாரு. நமக்கு என்ன சொல்லிட்டாரு? நீ பார்த்தால என்னங்களா புரிஞ்சு இல்ல? அப்பனா நான் பார்த்தாலே தப்பு நினைக்கிறாள் செய்வேனா? வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? அப்ப தேவனுடைய ஸ்டாண்டர்டு சமர்ப்பணம் பண்ணப்பட்டவர்களுக்கு பரலோகத்துடைய நியாயத்துடைய ஸ்டாண்டர்டு. ஆனால் மோசடைய நியாய பிரமாணமும் அது பூமிக்குண்டான ஸ்டாண்டர்டு. பூமிக்குண்டான ஸ்டாண்டர்டை தாண்டி தான் பரலோகத்துடைய ஸ்டாண்டர்ட் நம்ம போகணும். நம்ம என்ன எங்கதான் யோசிக்கிறோம்? தன்னை நேசிக்கிறது போல பிற நேசி. என்ன அர்த்தம்? இப்ப என்கிட்ட ஒரு நல்ல ஷர்ட் இருக்குதா, என்ன பண்ண பிற நேசிக்கிறாங்க, அவருக்கு ஒரு ஷர்ட் வாங்கி தரணும். இதான் தன்னை நேசிக்கிறது போல பிற நேசி. தன்னை வெறுக்கிறான் என்ன பண்ணுவாரு? எனக்கு வேணாம் அவருக்கு. இதான கிறிஸ்து ஜீவித்தம். இப்போ அந்த வருஷம் வரலாமா வாபஸ்? அங்க வாங்க வாபஸ். 19ஆம் அதிகாரம் 21 படிச்சீங்களா? அங்க வாங்க. 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21. அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணராய் இருக்க விரும்பினால், பாருங்க, நீ பூர்ண சத்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு, பாருங்க, போய் உனக்கு உனக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்குதோ அதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம், அப்போது உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் இருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, பின்பு என்ன பின்பற்றி வா. இப்ப புரிஞ்சுச்சா? பூர்ண சத்குணர் ஆகணுமா? உன்னை நேசிக்கிறது போல பிற நேசிக்கிறது பூர்ண சத்குணர் ஆவது இல்ல. அந்த பிரமாணம் நமக்கு இல்ல. அத நமக்கு அந்த பிரமாணம் நமக்கு இல்ல. நம்ம பிரமாணம் என்ன தெரியுங்களா? பாருங்க, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. தன்னை விரும்புற ஆளு எதிரே நேசிப்பாரா? இப்ப ஒரு எதிரி யாரு? என்ன சிந்தைக்கு விரோதமா இருக்கிற ஆள் தானே. அப்பனா அவரு எனக்கு விரோதமா இருக்கிறது எனக்கு தெரியும் போது, அவருக்கு விரோதமா பண்ணிருக்கிறாரு எனக்கு ஒரு எண்ணம் வரும்போது, என்னை விரோதம் பண்ணிட்டாரு, விரோதம் பண்ணிட்டாரு என்ன அர்த்தம்? என்ன நான் நேசிக்கிறேன். என்னை நேசிக்கிறவன் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? நேசிக்க முடியாது. எப்ப நேசிக்கலாம்? என்னை நான் வெறுக்கும்போது என்ன பண்ணலாம்? எதிரியை நானே நேசிக்கலாம். புரியுதா? அப்புறம் நம்முடைய பிரமாணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நியாய பிரமாணத்துல இருக்கிற பிரமாணம் தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. இயேசுக்குள்ள இருக்கிற பிரமாணம் என்ன மாதிரி பிரமாணம்னா, அது இயேசு காமிச்சு போயிட்டாரு. என்ன நம்ம காமிச்சாரு? தன்னை வெறுத்து எல்லாருமே நேசி. தன்னை வெறுத்து எல்லாருமே நேசி. அப்ப நான் கிறிஸ்துக்குள்ள சமர்ப்பணம் பண்ணி கிறிஸ்துவை பின்பற்றி வர ஜனங்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, தன்னை வெறுத்து என்ன பண்ணி ஆகணும்? எல்லாருமே நேசித்தாதான் சரீரத்துல அங்கத்துல இடம் இருக்கும். தன்னை வெறுக்காமல் போயிட்டோம் அப்படின்னாக்கா சரீரத்துல இடம் இல்ல. நம்முடைய ஞானங்கள் நம்முடைய நியாயங்கள் என்ன ஆகணும்? மாறிடணும். என்ன அப்படின்னாக்கா, இனி நம்ம என்ன பண்ணணும்? நாம் வெறுக்க கத்துக்கணும். அதே சொல்றாரு, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அனுதினம் என்னை பின்பற்ற கடவான், அவன் தான் என்னுடைய சீஷன். அப்ப நான் நம்மை நேசிக்கிறது அல்ல இங்க வரல, நம்மை நாம் வெறுக்க வந்திருக்கிறோம். அப்படி நாம் தினந்தோறும் நம்மை வெறுத்து தேவன் வைத்திருக்கிற பெரியதான ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.